ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் மார்னிங் குக்கிங் ரொட்டீனில் தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ணுறோம். காலம்புற சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனு அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்னலாம் தேவை எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பீட்ரூட்டு நிலக்கடலை போட்ட பொரியல். ஸோ நிலக்கடலை ஓவர் நைட் ஊறிட்டுருக்கு. இது நம்ம டோட்டலாக எல்லா நிலக்கடலையும் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. நான் ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம பாக்கி ஈவினிங் சுண்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பீட்ரூட்டு, அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்காக நார்மல் புழுங்கல் அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் நம்ம அந்த மெயின் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு, அப்புறம் ஆரஞ்சு ரசம். ஸோ ஆரஞ்சு இருந்தது. ஸோ ஆரஞ்சு இப்போ சாப்பிடலை, அதை அப்படியே வாங்கி 2-3 நாளாக அப்படியே இருந்தது. ஸோ இன்றைக்கி ரசத்தை வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். ஸோ தக்காளி குழம்பு, பீட்ரூட் நிலக்கடலை பொரியல், ஆரஞ்சு ரசம், இதுதான் மத்தியானத்துக்கு. காலம்பரை சிம்பிளாக ஒரு உப்புமா. அதுக்கு நம்ம தக்காளி குழம்பே ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, சாப்பாடை குக்கரில் போட்டு வச்சுருவோம். அந்த நிலக்கடலையே ஒரு குக்கரில் வேக விட்டுறலாம். அது ரெண்டும் வேகிற அந்த டயத்துக்குள்ளே நம்ம தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே நறுக்கிடலாம். பொதுவாகவே நான் எப்போதுமே சொல்லுவேன், ஃபஸ்ட்டு மற்ற காய்கறிகளெல்லாம் நறுக்கி வச்சுருவோம், பீட்ரூட்டை கடைசியாக நறுக்கிக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் அந்த கலர் இதில் சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ பாக்கி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு அடுத்து கடைசியாக பீட்ரூட் நறுக்கிக்குவோம். சாதம் ரெடி ஆகிடுச்சு, நிறுத்தியாச்சு. இப்போ கடலையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இது ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச நிலக்கடலை எடுத்துக்கலாம். இங்கே தக்காளி குழம்புக்கு நான் நல்லா பழுத்த நாட்டு தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது ஒரு 3 நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, ஒரு 6-7 பல் பூண்டு இங்கே சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் பல்லாக கீறியிருக்கேன். எப்படின்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் துருவன தேங்காவாக இருந்தால் ஒரு 5 டீஸ்பூன் தேவைப்படும், அவ்வளோதான். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இதை நல்லாவே முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை அரைச்சதுக்கு அப்புறமா அது கூட சேர்த்து தக்காளியையும் அரைச்சிக்கலாம். நிலக்கடலையே எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் ட்ரை ஆக்கிட்டு ஒரு 6-7 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அதில் ஒரு 3 கிராம்பு, ஒரு இவ்வளோ பெரிய பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு அதை போட்டுடலாம். ஸோ அது பொரிய போது அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பூண்டு, பெரிய வெங்காயம், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, கசகசா, சோம்பு, தேங்காய், அது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரையும் வாஷ் பண்ணி அதில் விட்டாச்சு. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்புங்கும்போது எப்போ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நல்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2-3 சிட்டிகை அவ்வளோதான் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கிரேவி தன்மை, இப்போ பொதுவாக நீங்கள் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் நான் இன்னும் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா இதெல்லாம் பச்சை வாசனை போக சூப்பராக வந்துடும். ரொம்ப ஈஸியான குழம்பும் கூட, அது டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் இது வேலை முடிஞ்சிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உப்புமாவுக்கு காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சிடலாம். அவல் உப்புமா செஞ்சுக்கலாம்னு. ஸோ இது நல்லா பொடி பொடியாக நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருவோம். இதை நறுக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சு ரசம் நான் இன்றைக்கி பருப்பு யூஸ் பண்ணலாங்கிறதுனால நார்மல் தக்காளி வச்சு தான் நான் இன்றைக்கி ஆரஞ்சு ரசம் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். பீட்ரூட் பொரியலுக்கு எல்லா காய்கறிகளும் நறுக்கி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக பீட்ரூட்டை நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கையெல்லாமே நல்ல பீட்ரூட் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே தக்காளி குழம்பு குக்கர்லேருந்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அடுத்தது இப்போது ஆரஞ்சு ரசத்துக்காக நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது 1, ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 3-4 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். ஸோ இது அடுத்து குக்கரில் அந்த தக்காளி குழம்பு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பீட்ரூட்டை அதில் வேக போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு பீட்ரூட்டை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருவோம்.
ரசத்துக்கு 1 டீஸ்பூன் நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா அப்படியே வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு அந்த விழுதை சேர்த்துடலாம். ஸோ இது நல்லா வந்து இது கூட அந்த மிக்ஸி ஜாரையும் வாஷ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகும். நல்லா அப்படியே வந்து கெட்டியாகட்டும். ரொம்ப நிறைய மிக்ஸி ஜார் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக லைட்டாக யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடுவோம். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரஞ்சு ஜூஸ் அதை நார்மல் ஸ்குவீசரில் போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன், புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சுக்கு வந்து நல்ல ஸ்மெல் மட்டும்தான் இருக்குது, புளிப்பும் இல்லை ஸ்வீட்டும் இல்லை, சப்புன்னு வாசனையோடு இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அந்த தக்காளியினுடைய புளிப்பு வந்து ரொம்ப முக்கியம். இதில் இன்கேஸ் தக்காளி புளிப்பு பத்தாமல் இருந்தது அப்படின்னா நம்ம புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு நான் அரைச்சி சேர்த்த பேஸ்ட் வந்து நல்லா திக்காகி நல்லா பச்சை வாசனை போக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 1/2 கப்பு மட்டும் தண்ணி விடுறேன். தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா இந்த விழுதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி விட்டுருந்த அந்த தக்காளி அதெல்லாம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. தண்ணி நல்லாவே வந்து கொதிச்சதுக்கப்புறமா இதை நிறுத்திடுவோம். அந்த கொத்தமல்லி தழை போட்டு நிறுத்தி வச்சுடுவோம். நிறுத்தினதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு வானொலி வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தை தாளிச்சிட்டு நம்ம வந்து உப்புமாவுக்காக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரசம் தண்ணி கொதிச்சு கொத்தமல்லி தழையெல்லாம் ஆட் பண்ணி நிறுத்தியாச்சு. நிறுத்தினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஆரஞ்சு ஜூஸ் அதை ஆட் பண்ணிடலாம். உப்பு வேணும்னா இப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சு ரசம் மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு இந்த வானலியை ரெடி பண்ணிடுவோம். ஸோ இங்கே உப்புமாவுக்கு கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதான் கோல்டன் ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு லேசவல் தான். ஸோ லேசவலை வந்து நல்லா களைஞ்சு மட்டும் வச்சுருவோம் நல்ல தண்ணியில். அது வந்து அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே அந்த களைஞ்ச தண்ணியிலேயே நல்லா அந்த களைஞ்சி நம்ம வந்து டோட்டலாக வடித்து வச்சுருவோம் இல்லையா, அதுலேயே அது வந்து நல்லா ஊறிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பீட்ரூட்டும் வெந்து ரெடியாக இருக்குது. பொரியலுக்கு நார்மல் ஆயிலில் 1 டீஸ்பூன் ஆயிலில் கடுகு வடிக்க விட்ருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பொரியலுக்கு பச்சை மிளகா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து வெந்த பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதுலேருந்து எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எவ்வளவு நிலக்கடலை உங்களுக்கு நம்ம தேவையான அவ்வளவும் போட்டுடலாம். ஃபுல்லாகவே போடணுன்னா ஃபுல்லாக போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நிறுத்தணுமோ அந்த அளவுக்கு நிறுத்திக்கலாம். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ண மாதிரி இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவல் உப்புமாவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த நார்மல் லேஸ் அவலை நல்லா களைஞ்சி வச்சுருந்தேன். அதுவே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊறிடுச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் வந்து அவலுக்கு தேவையான உப்பு, வெங்காயத்துக்கு தேவையான உப்பு எல்லாமே வெங்காயம் வதங்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை கிளறி விட்டுருவோம். உங்களுக்கு காய்கறி அவைலபிள் அதை போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் காய்கறி என்னென்ன காய்கறி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, பச்சை பட்டாணி, குடமிளகா எல்லாமே சேர்த்துக்கலாம். அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய இதையும் இது பண்ணி விட்ரும். பீட்ரூட்லாம் சேர்த்திங்கன்னா அதை கலரை மாற்றி விட்டுரும். அந்த மாதிரி காய்கறிகளை மட்டும் அவாய்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உப்பு டேஸ்ட்டு பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உப்புமா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பொரியலுக்கு நிலக்கடலை சேர்த்தாச்சு. தேங்காய் வந்து துருவி போட்டுருவோம். ஸோ பீட்ரூட் பொரியலும் ரெடி. ஃபுல்லாக தேங்காய் வந்து சேர்த்துருக்கிறதுனால மத்தியானம் நம்ம லஞ்சுக்கு கொண்டு போகும்போது தேங்காய் ஒன்றும் ஆகாமல் இருக்கணும். அதனால் வந்து இதை டனலில் வச்சு தான் நம்ம வதக்கணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நான் கடலையினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு நிறுத்திக்கலாம். ஸோ சூப்பராக பீட்ரூட் நிலக்கடலை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. காலம்பர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி குழம்பு நீங்கள் காலம்பரையும் தொட்டுக்கலாம். மத்தியானத்துக்கு மெயின் கோர்ஸாகவும் வச்சுக்கலாம்.
ஒயிட் ரைஸ், ஆரஞ்சு ரசம். ஸோ கம்ப்ளீட்டட் சமையல் வந்து முடிஞ்சது. நீங்களும் வந்து இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.